நண்பர்களே, இன்றைக்கி என்ன படம் பார்க்கலாம்? நியூ இயரு, முதல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ மார்க்குன்னு ஒரு படம் வந்துச்சு. இது மார்க்கு 2 பார்த்தா எப்படி இருக்கும்? அதை விட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான். ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கல்ல? ட்ரெய்லரில் ஏதோ ஒரு பிட்டு தானே போட முடியும் நம்ம. ஓகே, பார்த்தாச்சா? கதை என்னங்க, ஒரு முதலமைச்சர், அது ஒரு பெண் முதலமைச்சர். அவர் ஆஸ்பத்திரியில் தங்கியிருக்கிறாரு. அது முதலமைச்சர் பதவிக்கு வரக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மட்டும் கையெழுத்து கேட்குறாங்க, என்னுடைய வாரிசு ஏகோபித்த ஆதரவு பெற்ற இந்த பர்சனை அவருக்கு பண்ணுங்க, அவரை தான் நான் தேர்ந்தெடுத்து நாமினேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சொல்ல ஒத்துக்க மாட்டுறாங்க அந்த அம்மா. பிடிவாதக்காரம்மாவோட யார் தெரியுதுல. அப்படியே அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, கையெழுத்து நீ போடான்னா உங்கள் எழுத்து நான் போட போகிறேன்னு போட்டுறான். யார்? அந்த திருட்டுத்தனமாக வரக்கூடிய அரசியல்வாதி. அப்புறம் கையெழுத்து போட்ட உடனே பணத்தை வச்சுக்கிட்டு சிஎம் யாருன்னு முடிவு பண்ணுற வரலையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா என்ன நடக்கும்? இதான் ஒரு ஓய்வு பெற்ற இல்லை, சஸ்பெண்டான ஒரு போலீஸ் அதிகாரி. வழக்கமாக அது ஹீரோயின்ஸை கொடுக்கறதுக்கு தமிழ் படங்களில், இந்திய படங்களில் அதை பண்ணிட்டாங்க. என்னென்ன நொண்டியாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அல்லது அந்த சஸ்பென்ஷனில் இருந்தால் அதுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லாமல் எந்த கண்டிஷனும் இல்லாமல் இருக்கிறார்கள், லாஜிக்காக பண்ணுறாங்க. அப்படி ஒரு பர்சன் தான் யார்? நம்ம கிச்சாஸ் என்றக்கூடிய சுதீப். ஆமாம், இவர் என்ன பண்ணார்னா, ஒரு மெயின் வில்லனே இல்லாமல் ஒரு கொசு ஈயை வச்சுக்கிட்டு நானின்னு போட்டு அது கர்நாடக திரையுலகத்தை என்ன பண்ணிச்சு, வெளி உலகத்துக்கு கொண்டு வச்சு. அதுக்கு முந்தி அந்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவாக இருக்கட்டும், தமிழ்நாடு, கேரளா, எதுக்குமே கர்நாடக படங்கள் போகாது. அங்கெல்லாம் இதை கத்தி கிடப்பாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் நானி என்ற ஒரு திரைப்படம், ஒரு புதுமுக ஒரு நடிகை, அது வேறு லெவலில் போனாங்க. அது மாதிரி இவரும் ஒரு பேன் இண்டியா மட்டும் பேன் வேர்ல்டு லெவலில் கொண்டு போனார். அப்படி ஒரு வரும்பொழுது அவருக்கு ஒரு ஹீரோயிசம் வேணும்ல. இப்போ படம் பார்க்கணும் போனால் என்ன செய்கிற இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க? ஐட்டம் இருக்கணும். ஐட்டம் என்பது வெளிப்படையாக இல்லை, பொதுவாக இருக்கும்போது அது இல்லாமல், அது ரொம்ப முக்கியமில்ல. குடும்பத்தோடு பார்க்குறது ஒரு வேலை. இந்த காவல்துறை அதிகாரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து நவுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. அந்த வில்லன் வகைராக்கள், அதாவது மாஃபியாக்கள், போதை மாஃபியாக்கள், அவங்களெல்லாம் அடித்து கட்டி போட்டிருக்கப்போ வருகிறார். யார் வர்றார்? மார்க்குன்னா இது ஒரு கிறிஸ்டின் பேர் நினச்சி வேணால் மார்க்கண்டேயன். ஆமாம், அவர் வர்றார், அடித்து துவசம் பண்ணுறார். அது ஹீரோஸை காமிச்சிடறாங்க. அடுத்தாப்புல அவங்க பிள்ளைகளை கடத்துக்கிறார்கள். 10, 15, 18 குழந்தைகளை கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு பணயமாக வைத்து செய்கிறார்கள். இதை மீட்டாரா அவர்? இந்த முதலமைச்சரை கொண்டுவிட்டு முதலமைச்சராக பதவியேற்க போகிற வில்லன் பதவியேற்க விட்டாரா, தடுத்தாரா, இவரே காலி ஆகிட்டாரா? இதுதான் மொத்த கதை. ஒரு சுவராசியமாக ஆரம்பத்திலேருந்து முடிவு வர்ற வரைக்கும் அதில் ஒரு சென்டிமெண்ட்டு, கடவுள் சென்டிமெண்ட்டு, சுவாமி சென்டிமெண்ட்டு, காளி சென்டிமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. அம்மா பக்கத்து வீட்டு பிள்ளைய கடைக்கு அழைச்சிட்டு போகிற பிள்ளைய போய் கடத்திட்டு போகிறானோ அவங்க அம்மாவை குத்திட்டு எப்படி இருக்கும் வேகமாக பார்க்கணும். இதை எல்லோரும் பார்க்கலாமா? குடும்பத்தோட கும்மி அடிக்கலாங்கிறதுக்கு பதில் உட்காந்து நேராக தியேட்டரில் போய் பார்த்தா அது எஃபெக்ட். ஏன்னா அவ்வளோ மியூசிக்கு, அவ்வளோ சவுண்டு, அது தவிர கேமரா எல்லாம் கொடுக்கும்போது டிவியில் வரும், ஓடிடியில் வரும். வர்ற வரலையாக வெயிட் பண்ணுவானே. போகுது நியூ இயரு பார்க்கறதுக்கான ஒன்றும் வரல. நம்ம ஊர் படங்கள்லாம் முடியும் போது வரல. அது நம்ம சத்யஜோதி ஃபிலிம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கர்நாடக திரையுலகத்தோடு இணைஞ்சி கைகோர்த்து ஒரு பேன் இண்டியாங்கிற திட்டமிடுவதால் லிப்சிங்கெல்லாம் பார்க்காம இந்த லாஜிக்கெல்லாம் மெனக்கிட்டு பார்த்துட்டு இல்லாமல் படம்னா படத்தை பாருங்கப்பா, கேமராமேனாக இருந்து பார்க்காதீங்கப்பா, டைரக்டராக இருந்து பார்க்காதீங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம்ல. பாய், வாழ்த்துக்கள்.